ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு நான் இப்போ என்னதான் பண்றது, ராகவ் வேற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்பவே என்ன கூப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ நான் லேப்டாப்பை போய் எங்க போய் தேட போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா இங்க உட்காந்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்க பதிலா ராகவ் கிட்ட உண்மையே சொல்லி ராகவோட ஹெல்ப்பால அந்த ஆட்டோக்கார டிரைவரை தேட ஆரம்பிங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், யாரையும் நம்பி கொடுக்காம ராகவ் உன்னை நம்பி கொடுத்துருக்காரு. இப்போ போயிட்டு நம்ம ராகவ் கிட்ட என்னால் முடியலன்னு சொன்னால் பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையே அந்த கிளைண்ட்டுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம திவ்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராகவ் இருந்துட்டு நிலா கிட்ட வராங்க. நிலா என்னாச்சு, ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் நீ எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராகவ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் வீட்டில் இருந்து கிளம்புற போது லேப்டாப்பை எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஆட்டோவில் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஆட்டோவிலே மருந்து வச்சுட்டு என் படுக்கிட்ட நான் வந்துட்டேன், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த ஆட்டோ டிரைவரை எங்கே போய் தேடுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நிலா கடைசி நேரத்தில் இப்படி ஒன்று விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஊரில் எப்படி நம்ம அந்த ஆட்டோ டிரைவரை தேட முடியும்? என்ன நிலா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதா? உங்களை நம்பி தானே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நான் கொடுத்தேன். சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட உதவியால் நம்ம நிலா இருந்துட்டு லேப்டாப்பை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் அந்த ஆட்டோ டிரைவரையே கொண்டு வந்து அந்த லேப்டாப்பை நம்ம நிலாக்கிட்டே வந்து கொடுக்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.